உங்க வீட்டுல கை குழந்தை பிறந்து 6 மாசம் ஆயிடுச்சா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் ஜெயக்குமார். 6 மாசம் முடிஞ்ச குழந்தைங்க நம்ம மடியில உட்கார வச்சோம்னா அந்த குழந்தை வந்து ஒரு சப்போர்ட்டோட நம்ம மடியில உட்காந்துக்குவாங்க. ஒரு பேனா பென்சில் கொடுத்தோம்னா நல்லா கெட்டியா இறுக்கி பிடிச்சிட்டு ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு மாத்திக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை படுக்க வச்சோம்னா குப்புற கவுழுவாங்க. அதாவது முன்னாடி இருந்து பின்னாடி, பின்னாடி இருந்து முன்னாடி கவுழ்ந்து குப்புற கவுழுற பழக்கம் வந்திருக்கும். அதாவது சவுண்ட் வரும், மூணு சிலப்பு வாயிலிருந்து வரும். அதாவது மா, பா, தா அந்த மாதிரி வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும். வேற என்ன பண்ணணும், 6 மாசம் வரைக்கும் நம்ம தாய்ப்பால் கொடுத்துருக்கோம். 6 மாசம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வீட்டு உணவு கொடுக்க ஆரம்பிக்கும். வீட்டு உணவுகள்னா நம்ம தாய்மார்கள் முதல்ல கேட்கறது என்ன பிஸ்கட் கொடுக்கலாம், என்ன செரலாக் கொடுக்கணும், அந்த மாதிரி கிடையாது. நம்ம வீட்டுல அம்மா அப்பா தாத்தா பாட்டி வீட்டுல என்ன சமைச்சு சாப்பிட்றீங்களோ அதுதான் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. டிவி பார்த்து கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்தப்போ ஊசி போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் 1.5 மாதம் 2.5 மாதம் 3 மாதத்துல ஜிஹெச் தடுப்பூசி போட்டிருப்பீங்க. 6 மாதம் முடிஞ்ச குழந்தைகளுக்கு புழு காய்ச்சல்னு ஒரு வேக்சின் போடணும். அது வந்து பிரைவேட்ல மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஆகஸ்ட்லேருந்து இந்த பிப்ரவரி தமிழ்நாட்டில் மழைக்காலம் பனிக்காலம், இதில் ஈஸியாக சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணுறதுக்காக புழு வேக்சின் போடணும். அடுத்து டைஃபாய்டு வேக்சின் வந்து கவர்மெண்ட்ல கிடையாது, பிரைவேட்ல மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. அந்த வேக்சின் வந்து நம்ம வாய் வழியாக குடிக்கிற சாப்பாடோ தண்ணியோ கிருமி இருந்துச்சுன்னா டைஃபாய்டு கிருமி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஊசியும் 6 மாசத்துல குழந்தைகளுக்கு போறோம். அடுத்தது நம்ம குழந்தைகளுக்கு பிறந்ததுல இருந்து விட்டமின் D3ங்கிற சொட்டு மருந்தும் மல்டிவிட்டமின் டிராப்ஸும் கொடுத்துருக்கோம். அந்த டிராப்ஸோட சேர்த்து 6 மாசம் முடிஞ்ச குழந்தைகளுக்கு அயன் சரப்பு, அதாவது அயன் டிராப்ஸ் நிறைய கம்பெனில வருது. அந்த டிராப்ஸும் நம்ம 6 மாசத்துல கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ 6 மாசம் குழந்தைகளுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பழக்க வழக்கங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். வீட்டு உணவுகள் கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். டிராப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அயன் டிராப்ஸ் சேர்த்து கொடுக்கணும். திரும்ப வந்து 2 வேக்சின்ஸ் வந்து போடணும். இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட இருந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் ஜெயக்குமார். என்னுடைய வீடியோவை இதுவரை பார்த்துறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து காண்பிக்கும். உங்கள் உறவினர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.